என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு இளநியா கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவாரு. அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவார். இன்னைக்கு அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலைல எந்திரிச்சோன்னு இதுதான் அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்னும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. அவர் எப்படி இழுக்க முடியும்? ஆனா உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தர இளநீ புள்ளிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைப்போம். சரி பஞ்ச் டைலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையில இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னாரு. தூய சக்தின்னு சொன்னாரு, தூர்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திகிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போயிரு, காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின் நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நான் மறந்தாலும் இன்னைக்கு மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம இதை ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். அந்த தூக்கி இன்னைக்கு மேல பழைய போட்டுருவான். உதவி சொன்னாரு, நீ சொல்லிட்டு போயிடும். எனக்கு இதுதான் வேலை பாருங்க, எலி காலில் எழுந்திரிச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புகளுடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராகவே ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாராவது வாய திறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடிங்கிடுவாங்கல்ல. அதனால இன்னைக்கு இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டுக்கிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அடுத்து வருகின்ற நாட்கள்ல நாம மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணா சொன்ன மாதிரி பதவிங்கிறது நம்முடைய தோல்ல இருக்கிற துண்டு மாதிரி. ஆனா கொள்கைங்கிறது தான் நம்ம இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். விசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியே பார்த்தவங்க திமுக தொண்டர்கள். இதெல்லாம் ஏமாத்திரம், இதெல்லாம் தூசு தட்டிட்டு போயிட்டே இருப்போம். நேற்றுக்கு அந்த கட்சியுடைய ஊட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற கட்சிக்காக திமுக காரன் கிடையாது, வேற யாராவது பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் என்னைக்குமே களத்துல நிற்போம், மக்களோடு நிற்போம். ஆகவே இதையெல்லாம் மனசுல வச்சு நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையோடு
கழக பணிகள்ல மக்கள் பணிகளை ஈடுபடணும்னு கேட்டுக்கொண்டு நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதல்படி எப்பொழுதுமே நான் உங்களோடு நிற்பேன், உங்களோட தோளோடு தோள் நிற்பேன். நாம ஒவ்வொருத்தரும் ஒன்னு சேர்ந்து இந்த சோஃபா மாடல் அரசுடைய அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். தேர்தல் மூலமாக ஜனநாயக அடிப்படையில நிச்சயம் தலைவர் தலைமையில மறுபடியும் நம்முடைய தலைவர் தலைமையில திராவிட மாடல் ஆட்சியை நிச்சயம் தமிழ்நாட்டில் அமைப்போம். கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மிகச்சிறப்பான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்ச உங்க அத்தனை பேரையும் மீண்டும் வாழ்த்தி கலைஞர் புகழ் ஓங்கட்டும். நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாவட்ட கழகத்திற்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேல் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சு வந்த மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.